பிரிண்டர் அப்படின்றது ஒருத்தர் வீட்லயும் இருக்கிற வேண்டிய ஒரு விஷயம் சொல்லலாம். ஏன் அப்படின்னா நமக்கு அர்ஜென்ட்டுக்கு வந்து முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது பிரிண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரிண்ட் பண்ணுறதா இருக்கட்டும். சில நேரத்தில் நம்ம பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் பிரிண்ட் பண்ண அனுப்புவோம். அப்போ வெளியில் போயிட்டு கடைகளில் கொடுக்குறத விட நம்ம வீட்டிலேயே ஒரு பிரிண்டர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதில் வந்து நீட்டாக வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்டர்ஸ் அப்படிங்கும்போது பல விதமான வெரைட்டி ஆஃப் பிரிண்டர்ஸ் வந்து இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ் இருக்குது, லேசர் பிரிண்டர்ஸ் இருக்குது, டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ் இருக்குது. ஃபாஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் லேசர் பிரிண்டர் தான் வந்து எல்லாருமே வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஜெராக்ஸ் கடையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரிண்டர்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து லேசர் பிரிண்டர் தான். லேசர் ஜெட்டை பொறுத்தவரை நமக்கு ஃபாஸ்ட்டாகவும் பிரிண்ட் ஆகும், அதே மாதிரி காஸ்ட் வைஸ் நமக்கு கம்மியாக வரும் அப்படின்றது தான் அதில் ஒரு அட்வான்டேஜாக வந்து இருக்குது. அதே நேரத்தில் நம்ம டெஸ்க்ஜெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு பிரிண்டர் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக வரும். 3000-4000 ரூபாய்க்கெல்லாம் பிரிண்டர்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் அதை ரீஃபில் பண்ணணும்னு போனீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப காஸ்ட் உங்களுக்கு செலவாகும். ஒரு கேட்ரிஜே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபா 1500 வைப்பாங்க. நீங்கள் 3 கலருக்கும் வேற வேற கேட்ரிஜ் வாங்கினீங்க அப்படின்னா 3000 2000 அந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு வரும். பட் அதில் மல்டி கலர் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். பட் பேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக வந்து பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதெல்லாம் வந்து காஸ்ட் வைஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒர்த்து கிடையாது. இப்போ வந்து அதே இங்க்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்க் டேங்க் பிரிண்டர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஒர்த்தாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 10,000 12,000 அந்த ரேஞ்செலாம் நிறைய பிரிண்டர்ஸ் வந்து இருக்குது. லேசர் ஜெட்டை பொறுத்தளவில் அதில் இருக்க மைனஸ் பாயிண்ட் என்னன்னா கேட்ரிஜ் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும், அந்த டோனர் கேட்ரிஜை. ஸோ அப்படி மாற்றும் போது பார்த்தீங்கன்னா 4000 ரூபா 5000 ரூபா வரும். நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை அந்த கேட்ரிஜை நம்ம சேஞ்ச் பண்ணாமல் அதுக்கு பதிலாக உள்ள இருக்கிற அந்த பவுடரை மட்டும் நம்ம வந்து ரீஃபில் பண்ணிக்குவோம். இந்த ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் நம்ம கம்மியாக இருந்தாலும் பிரிண்ட் பண்ணும்போது அதில் நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து வரும். திரும்ப ஏதாவது கோடு வர்றது, பிளாக் கலர் ஷேட் அடிக்கிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இருக்கும். அதே மாதிரி பிரிண்டரோட குவாலிட்டியுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். வாரண்டி நம்மளால கிளைம் பண்ண முடியாது. பட் இங்கே பிரதர்லேருந்து லான்ச் பண்ணியிருக்கிற இந்த பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையே வந்து கிடையாது. நம்ம அதுக்கு பதிலாக அவங்க அஃபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா டோனர் பாக்ஸ் அப்படின்றது வந்து சேல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2600 பேஜ் வரைக்கும் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். விலையும் வந்து பார்த்தீங்கன்னா 930 ரூபா ரேஞ்சு தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருந்தோம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த பிரதர் பிரிண்டர்ஸ் நிறைய வந்து சேல் பண்ணியிருக்கேன். எல்லாருமே நல்லா ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வச்சிருக்கிற இந்த பர்டிகுலர் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா பிரதரோட DCP-B7500D அப்படின்ற மாடல் தான். ஸோ இது வந்து ஒரு ஆல் இன் ஒன் பிரிண்டர். ஸோ ஆல் இன் ஒன் அப்படிங்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து டாப்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே நீங்கள் ஒரு பேப்பரை வச்சுட்டு இல்லை புக் ஏதாவது ஒன்று வச்சுட்டு ஸோ நீங்கள் ஸ்கேன் அண்ட் காப்பி அது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வந்து உங்களுக்கு வெளியில் வந்துடும். கிட்டத்தட்ட ஜெராக்ஸ் மாதிரி நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இருக்குது. உங்கள் கம்ப்யூட்டரை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஸ்கேன் பண்ணுற இமேஜை நீங்கள் கம்ப்யூட்டரில் அவுட்புட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து ஐடி காப்பி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இதெல்லாம் டபுள் சைடு வந்துருக்கும். ஸோ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டியூப்ளெக்ஸ் பிரிண்டர். ஸோ டியூப்ளெக்ஸ் பிரிண்டிங் அப்படிங்கும்போது ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, ஒரு PDF டாக்குமெண்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் A சைடு அப்புறம் B சைடு. அது மாதிரி அந்த ஃபுல் இதையும் ஒரு புக்கு மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் நார்மல் பிரிண்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பேப்பரை நீங்கள் மேனுவலாக எடுத்து நீங்கள் திருப்பி வைக்கணும். ஒரு சில நேரத்தில் நீங்கள் தப்பாக திருப்பி வச்சிங்க அப்படின்னா தலைகீழ பிரிண்ட் வந்துடும். அந்த மாதிரி பிரச்சனை நான் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே நான் வச்சிருக்க பிரிண்டரில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையே கிடையாது. நம்ம பிரிண்ட் பண்ண உடனே பேப்பர் வந்து வெளியில் வந்துட்டு அதுவே திரும்ப உள்ளே எடுத்துட்டு அந்த ரெண்டாவது பேஜையும் அதோட பேக் சைடையும் வந்து தாராளமாக இதில் வந்து பிரிண்ட் பண்ணிடும் அதுவே ஒரே நேரத்தில். ஸோ நீங்கள் 50 பேஜஸ் இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டபுள் சைடு அதாவது பேஜ் 1 பேஜ் 2 அப்படின்றத பக்காவாக வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த பிரிண்டர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம பார்த்துக்கிறதுக்காக இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன LCD டிஸ்பிளே. ஒருவேளை நீங்கள் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணல அந்த மாதிரி நேரங்களில் கூட நீங்கள் இந்த LCD டிஸ்பிளேல என்ன நடக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக பிரிண்டர்ஸ்லாம் வந்து லைட் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அந்த லைட் விட்டு விட்டு எரிஞ்சது அப்படின்னா பிரிண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். நம்ம ரெட் கலர் லைட் எரிஞ்சுன்னா எரர்னு அர்த்தம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் என்ன இருக்குது அப்படி என்ன நடக்குது என்ன பிரச்சனை எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து இந்த LCD டிஸ்பிளேல வந்து பார்த்துக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 2600 பேஜஸ் பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு டோனர் கேட்ரிஜ் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். வெளியில் எடுத்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம் கேட்ரிஜ் வந்து இதில் வந்து தனியாக இருக்குது. நார்மலாக வர்ற அந்த டோனரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் கொடுத்துருவாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம செப்பரேட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணி வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரம் இந்த டெக்னாலஜிலாம் தனியாகவும் இந்த டோனர் வந்து தனியாகவும் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ரொம்ப பேஜஸ் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை மாற்றுறத விட நீங்கள் மொத்தமாக வந்து மாற்றிக்கலாம். ஸோ அது வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் அது நம்ம ரொம்ப நாள் கழிச்சு மாற்றுறதுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு 10,000 இல்லை 20,000 பேஜஸ் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு பிரிண்ட்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க தாராளமா இந்த செட்டப்பே வந்து மாத்திக்கலாம். பட் மிச்ச பிரிண்டர் அப்படின்னா நீங்க ஒரு டைமே இந்த செட்டப் வந்து மாத்திர மாதிரி இருக்கும். ஒரிஜினல் பிரிண்ட் மாதிரி வேணும் அப்படின்னா அது மாதிரி இது ஃபாஸ்டா பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். எவ்வளவு ஃபாஸ்டா பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 34 பேப்பர் வந்து நீங்க பிரிண்ட் பண்ணிக்க முடியும் ரொம்ப ஃபாஸ்டா பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா. அதே மாதிரி இதுல டோனர் சேவிங் மோட் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்குது. நீங்க பிரிண்ட் பண்ணும்போது அந்த டோனர் சேவிங் மோட எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான டோனர் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான விஷயமும் இருக்கு. நம்ம வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். அது மாதிரி இதுல ஜெராக்ஸ் மாதிரி பண்ணும்போது சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா
பெரிய பேப்பராக வைப்போம் மேலே. பட் அதை நம்ம சின்ன பேப்பராக பிரிண்ட் பண்ணால் போதும், இல்லை சின்னதாக பிரிண்ட் பண்ணால் போதும்னா நீங்கள் அதை வந்து ரெடியூஸ் பண்ணி கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் வைக்கிற பேப்பர் இல்லை வைக்கிற புக்கில் வந்து சின்ன எழுத்தாக இருக்குது, அதை நீங்கள் பெருசாக பிரிண்ட் பண்ணனால தான் கூட நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து அதை வந்து என்லார்ஜ் பண்ணி வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா விதமான ஆப்ஷன்ஸுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இதில் இருக்க பேப்பர் ட்ரே வந்து பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுதான் வந்து பேப்பர் ட்ரே. ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 250 பேப்பர் வரைக்கும் நம்ம இதில் வந்து வச்சுக்கலாம். இதில் நீங்கள் A4 சைஸோ இல்லை லீகல் சைஸோ இல்லை லெட்டர் சைஸோ எதை வேணாலும் நீங்கள் வந்து இதில் வந்து வச்சுக்கலாம். மிச்ச பிரிண்டர்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா 50 பேஜ் 100 பேஜ் இந்த மாதிரி தான் வைக்கிற மாதிரியான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நீங்கள் A4 சீட்டில் ஒரு பாக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா அதில் பாதியை நீங்கள் வந்து இதில் வந்து வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கான நல்ல ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சில நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அர்ஜென்ட்டுக்கு வந்து பிரிண்ட் பண்ணுவோம். A4 சீட்டு உள்ள நிறையா வச்சிருப்பீங்க. பட் உங்களுக்கு வந்து லெட்டர் ஃபார்மெட்டில் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அர்ஜென்ட்டுக்கு அப்படின்னா நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிலாம் பண்ண வேண்டியதில்லை. இந்த இடத்துல இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீடாக இந்த ஃபீடை தான் வந்து எடுத்துக்கும். ஸோ இதில் இருந்து டேரெக்டாக நீங்கள் ஒரு அர்ஜென்ட் டாக்குமெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கேயும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது இங்கேருந்து நீங்கள் அவுட்புட் வந்து எடுத்துக்கலாம். சில டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும், அட்டை மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது நார்மலாக இது பிரிண்ட் ஆகி மேலே போனது அப்படின்னா அப்படி வளைஞ்சு போகும், இப்படி வந்து டர்ன் ஆகி தான் போகும். அப்போ அந்த டாக்குமெண்ட் வந்து ஏதாவது பிரச்சனையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உள்ள சிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட்டாக வெளியில் வந்துடும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வெளியில் இருக்கிறதுனால அது வளையிற பிரச்சனைகள் வந்து இங்கே வந்து இருக்காது. அதே மாதிரி இந்த ஓப்பன் வந்து நல்லா கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் எதாவது ஜாமானா கூட நீங்கள் ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. சில நேரத்தில் நீங்கள் அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பர்ஸ் வந்து எடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது இந்த இடம் வந்து பத்தாது, நீங்கள் ஒரு பேப்பரும் கையில் எடுத்துகிட்டு இருக்க முடியாதுன்றதுனால இப்போ நம்ம இது மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இது எல்லாமே சேவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ திரும்பவும் நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அந்த மாதிரி தூக்கி வைக்கும்போது 2 ஸ்டெப்பும் இருக்குது. அந்த ஸ்டெப்புக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் நம்ம. இதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 940 ரூபா. ஸோ நீங்கள் 2600 பேஜ் வந்து பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேப்பருக்கு நீங்கள் 33 பைசா வந்து செலவு பண்ணணும் பிரிண்ட்டுக்காக. டோனர் ரீஃபில் பண்ணும்போது இது ஈக்குவலாகவோ இல்லை இதோட கம்மியாக கூட வரலாம். ஆனால் பிரிண்ட் குவாலிட்டி கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. நான் நிறைய ரீஃபில் பண்ணி கூட கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி கொடுத்த அந்த டோனர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல வாங்கின அந்த அதாவது ஓஜி டோனர்னு சொல்லலாம், அந்த டோனரில் வர குவாலிட்டி அதில் இருக்காது கண்டிப்பாக. பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஒரிஜினல் டோனரில் இருக்க குவாலிட்டியை இதே இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இதுக்கு வாரண்டிக்கும் எந்த பிரச்சனையும் வந்து வராது. ஸோ வாரண்டி சொல்லும்போது எவ்வளவு நாள் வாரண்டி அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும். இதுக்கு வந்து 1 இயர் ஆன்சைட் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. ஆன்சைட் அப்படிங்கும்போது நீங்கள் பிரிண்டரை வந்து சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை. ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி டோல் ஃப்ரீயில் லாக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வீட்டுக்கு வந்து இந்த பிரிண்டர் என்ன பிரச்சனையோ சரி பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. ஓகே நண்பர்களே, இப்போ எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும் என்ன அப்படின்னா இதோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. இதோட பிரைஸ் வந்து 18,900 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதோட பிரைஸை நீங்கள் வேறு பிராண்டோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து அதோட ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் HP எடுத்துக்கிட்டோம், மாதிரி கேனான் பிராண்ட் எடுத்துக்கிட்டோம், 2 பிராண்டையுமே கம்பேர் பண்ணிங்கன்னா இதோட கூட தான் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட அந்த 1500 ஒரு மாடல் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து 20,000 ரூபாய்க்கு மேலே வந்து சேல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். 20,520 ரூபா. ஷாப் வச்சிருந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்டர் வந்து 11,000 ரூபா 11,500 ரூபா ரேஞ்சில் தான் வித்துட்டு இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட 20,500 ரூபா வந்து ப்ரைஸ் வந்து சேல் பண்ணுறாங்க அது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் கம்மியாகவும் இருக்குது. மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டியூப்ளெக்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. நல்ல விஷயமா நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். வேணும்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த பிரிண்டர் வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படி கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான்சன் தமிழ் டெக். நன்றி, வணக்கம்.